ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிளில் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்பது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இடையில் சிலர் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் முறிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் பங்கு என சிலர் கிளம்பி விடுகின்றனர் என்றும், சிலரின் சதி பற்றி நாங்களும் கவலைப்படவில்லை, அவர்களும் கவலைப்படவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். திமுக காங்கிரஸ் இணைந்துதான் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் நன்றாக இருக்கும், வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியலை தாண்டி என்னுடைய சகோதரர் போன்றவர் ராகுல் காந்தி என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு கால திட்டங்களை எடுத்து கூறி மக்களிடம் வாக்கு கேட்போம் என்றும், ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்தி இருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? தமிழக முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக நான் அறிகிறேன். திமுகவோட நிலைப்பாடு தான், அதாவது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அது தமிழகத்தில் ஏற்புடையதல்ல, தமிழக மக்களும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். எனவே கூட்டணி ஆட்சி என்ற அந்த ஒரு கருத்தை, அந்த ஒரு திட்டத்தை தமிழக மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற கருத்து தான் திமுகவின் கருத்தாக தொடர்ந்து அவர்கள் தலைவர்கள் பல இடங்களில் தெரிவித்து வருகிறார்கள். நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி இதே கருத்தை திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களிடம் நேரடியாக தெரிவித்திருப்பதாகவும் தெரிகிறது. திமுகவை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கருத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தால் தமிழக மக்கள் அந்த கூட்டணி ஒரு வீக்கான ஒரு வலுவிழந்த கூட்டணியாகத்தான் பார்ப்பார்கள். இது தமிழக மக்கள் அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான அந்த நம்பிக்கை குறையும். எனவே இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான கருத்துக்களை காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைக்க கூடாது என்ற கருத்தை திமுக சார்பில் காங்கிரசிடம் தெரிவித்து அதுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே காங்கிரஸ் கட்சியும் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு கருத்தை முன்பு வலியுறுத்ததை போல தற்போது சமீப நாட்களில் அவர்கள் வலியுறுத்தவில்லை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக திமுக காங்கிரஸ் கூட்டணியானது இந்த கூட்டணி தொடரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் ஒன்றாக இணைந்துதான் தேர்தலை சந்திக்கும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாகவும் நான் அறிகிறேன். இதுதான் திமுகவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் தாங்கள் அங்கமாக இருக்கிறோம். தமிழகத்தில் எங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியும் அதே போல தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்பதனை தமிழக முதலமைச்சர் மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த சலசலப்பு என்பது அந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீட்டு குழுவை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. திமுக தற்போது வரை அறிவிக்கவில்லை. உடனடியாக விரைவாக அந்த கூட்டணியை அறிவித்து அந்த குழுவை அறிவித்து அதன் மூலமாக இந்த தொகுதி பங்கீடு முடிவடைய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் கருத்தாக இருந்தது. நேற்றைய தினம் இரவு திமுக சார்பில் இந்த கூட்டத்தின் முதற் கூட்டமானது பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெறும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கேள்விக்கான பதிலையும் திமுக கொடுத்திருப்பதாகத்தான் தெரிகிறது. எனவே அடுத்த வரும் நாட்களில் அந்த குழு அமைக்கப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணியில் பெரிய சலசலப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. கருத்துகளுக்கு நன்றி திரு அரவிந்த். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.